மின்மினி இந்த படத்தோட டைட்டில் சொல்லும் போதே உங்களால் ஒரு மென்மையான ஃபீலை உணர முடியும். ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும் ஃபேஸில். அதுதான் இந்த மொத்த படமே. ஹாய் கைஸ், சில்லுக்கருப்பட்டி மூலிமா ஒரு மிகப்பெரிய ஃபேம் அடைஞ்ச ஹலிதா ஷமீமோட 4வது படமான மின்மினி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், அது தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் எடுத்திருக்காங்க, 2015 to 2023. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் வேறு டைம் லைனில் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர சின்ன பசங்க தான் செகண்ட் ஹாஃபில் பெரியவங்களாகவும் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2015லேயே ஒரு 12-13 பசங்களை, அதாச்சும் 12-13 ஏஜ் இருக்கிற பசங்களை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. அவங்க திருப்பி ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு 19-20 அந்த ஏஜில் அவங்களோட டீனேஜ் டைமில் எடுத்த படம் தான், எடுத்த செகண்ட் ஹாஃப் தான் இந்த மீதி படம். அப்படி இந்த படத்தில் நடித்த அந்த 3 சின்ன பசங்க, அதாச்சும் இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கிற சின்ன பசங்க, எஸ்தர் அனில், பிரவீன் கிஷோர் அண்டு கௌரவ் காலை. இந்த படத்துக்கு மியூசிக் கட்டிஜா ரஹ்மான் பண்ணியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மானோட பொண்ணு. இந்த படம் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டரான ஒரு டெபியூ. இந்த மொத்த படமே 2 பேர் ஹிமாலயாஸ்க்கு ஒரு ஜேர்னி பண்ணுற கதை தான். பட் அவங்க 2 பேரும் ஏன் அந்த ஹிமாலயாஸ்க்கு ஜேர்னி பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன சம்மந்தம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேருக்கு ஹிமாலயாஸ் போகிறதுக்கு எந்த வித ஐடியாவுமே கிடையாது. பட் அப்போ ஏன் அவங்க போனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வச்ச அந்த நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சபரி, பிரவீனா அப்படிங்கிற 2 பேருக்கு பாரி அப்படிங்கிறத தான் ஒரு காமனான மிட் பாயிண்ட்டாக இருக்கான். பட் பிரவீனா பாரியை பார்த்ததே கிடையாது, சபரி பாரிக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பழகினதே கிடையாது. ஆனால் 2 பேருமே அதுக்கு ஏங்குறாங்க படம் ஃபுல்லாக. இந்த ஏக்கத்தோட பயணம் தான் இந்த மொத்த கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாரியாக நடிச்ச இந்த பையன் ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பு. பார்க்கும்போதே யாரா அந்த பையன் அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாஸ் படத்தில் ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு சாமிங்காக, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலான ஒரு ஆக்டிங், ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ, அதை ஒரு 10th படிக்கிற பையன் பாரி அப்படின்ட்டு அவன் பெருசாக எதுவும் இத்தனைக்கு பண்ணியிருக்க மாட்டான். பட் அவ்வளோ சாமிங்காக இருந்துச்சு அவனோட நடிப்பு. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல் அப்படின்ட்டு ஊட்டியில் இருக்கிற ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிமாலயாஸில் தான் இந்த மொத்த செகண்ட் ஹாஃப்மே நடக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹிமாலயாஸை அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஹிமாலயாஸோட பியூட்டி அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் நம்மளை மறக்கடிக்க வச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ் ப்ளஸ் சபரி அண்டு பிரவீனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்/லவ் தான். அப்படியே கடைசியில் ஏன் உன் ஹார்ட் பீட் இவ்வளோ ஸ்பீடாக துடிக்குது அப்படிங்கும்போது, இது ஏன் ஹார்ட் இல்லை பாரியோட ஹார்ட் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சொல்லி அப்படியே அந்த பையன் அழுதுகிட்டே அந்த வண்டியை ஓட்டி அப்படியே படம் முடியும். ரிட்டன் டைரக்டட் பை ஹலிதா ஷமீம் அப்படின்னு வரும். ரொம்ப அழகான ஒரு எண்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஹிமாலயாஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு ரோட் ட்ரிப் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். எனக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். ஒரு சிம்பிளான லைன், அது முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங்காக ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பிள் லைன் தான். பட் அதுக்கு ரொம்ப வளவலன்னு இழுத்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இந்த படம் ஒரு 2 hours ஓடுது. பட் 2 hours தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஸ்லோ ஃபீல் அங்கங்கே கொடுத்துச்சு. ஸோ நிறைய சீன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கிறிஸ்பான படமாக வந்திருக்கும். இன்னொரு விஷயம், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் பசங்க தான். பட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன், ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு யோசிப்பாங்களா, இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா என்னால் எங்கேயுமே அதை பொருத்தி பார்த்துக்க முடியல. உண்மைக்கு நெருக்கமாக இல்லாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஜிவிஎம் ஃபிலிம்ஸில் அடிக்கடி நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். மேபி அந்த எலைட் கேட்டகரி அப்படி இருப்பாங்களா என்னன்னு தெரில. பட் நான் பார்த்த பசங்க நான் 10th படிக்கும்போது இப்படி இல்லை. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனாலேயும் இந்த படம் கொஞ்சம் ஓவர் மெலோ ட்ராமேட்டிக்காக, நிறைய இடத்துல அந்த டயலாக்ஸ்லாம் உண்மைக்கு நெருக்கம் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில்லுக்கருப்பட்டி படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். பட் இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகிற படம் இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.